ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்காவில் நான் எப்படி பன்னீர் செய்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நான் வந்து ஸ்ரீலங்காவில் பன்னீர் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டில் தான் பால் இருக்கே, அதனால் நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்தது. அதிலேருந்து மேக்ஸிமம் நான் வந்து வீட்லேயே செஞ்சுக்குவேன். பால் காய்ச்சும் போதே பாதி லெமனை வந்து இதில் விட்டுட்டோம்னாலே அந்த தண்ணி தனியாகவும் பாலாடை தனியாகவும் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வரும். இப்படி வந்த பிறகு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டலாம். நாங்கள் வந்து தேங்காய் பாலுக்காக கொஞ்சம் பெருசாகவே நான் ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன், அதில் தான் போடுறேன். சில பேர் இதை விட பெரிய வடிகட்டிலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் எங்ககிட்ட வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் நான் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நான் துணிக்கு மாற்றிடுவேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து துணியில் தான் டைரெக்டாக செய்வாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு இதில் செஞ்சுட்டு அப்புறமா துணிக்கு மாற்றிக்குவேன். இப்போ துணியில் வந்து நான் மாற்றின பாருங்கள். துணிக்கு ஃபஸ்ட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் துணி போடுறேன். இதில் வடிகட்டுறத அந்த துணிக்கு நான் அப்படியே மாற்றிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே இந்த துணியில் மாற்றின பிறகு ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி எதுக்குன்னா லெமன் போட்டனால கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும், அது போகிறதுக்காக இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சே இப்போ புளியலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ தண்ணி பச்சை தண்ணி விட்டனால அது கொஞ்சம் வார்ம் சூடாகிடும். இப்போ கை வச்சு புளியும் போது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கை வச்சே புளிஞ்சிருவேன். அதுக்கப்புறமா நான் புட்டு அவிக்கிறதுக்காக இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். கீழே ஒரு கிண்ணம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த பன்னீரை வச்சு அது மேலே மெயினாக ஒரு 2 ஹவர்ஸுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும். உரல் அந்த மாதிரி இருந்தால் வைக்கலாம். பட் என்கிட்ட அது இல்லாதனால ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இது நல்ல பெரிய ஜக்கு தான், நாங்கள் டீ ஆகிறதுக்காகவே வச்சுருக்கோம். ஸோ அந்த ஜக்கை யூஸ் பண்ணி நான் வந்து மேலே வச்சுறேன். ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து தண்ணியே இல்லை, ஃபுல்லாக எடுத்துருச்சு. அந்த துணியில் இருந்த ஈரம் தான் இப்போ லைட்டாக இதில் இருக்குது. இதுவுமே நான் ட்ரை கிளாத் வச்சு இன்னொருக்கு அதை சுற்றிட்டு ஒரு 1/2 hour வச்சேன்னா அந்த தண்ணியுமே இழுத்துரும். சூப்பரான பன்னீர் வந்து தயாராகிடுச்சு. இதை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்லாம். அது வந்து நான் என்ன செய்கிறேன்றது வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.